இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் சச்சின் சார் இருக்காரு. சக்கரை நோய்க்கு அற்புதமான தீர்வும் ஒரு மருந்து சொல்ல போறாரு. என்னது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இந்தியா கேபிட்டல் சக்கரை நோய்க்கு ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு போயிடுச்சுங்க சார். ஆமாங்க ஐயா. சக்கரை நோய் அவ்வளோ அதிகமாக இருக்கு. அதுக்கு நீங்கள் கொடுக்குற இந்த டிஎம் ட்ராப் மருந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது? இது HbA1c நார்மல் படுத்துமா? ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பின்னாடி டயட் இருந்தாவே சரியாக போகும்னு சொல்கிறாங்க. ஆனால் HbA1c நார்மல் பண்ணுறது, பிளட் டெஸ்ட் நார்மல் பண்ணுறது சவாலான விஷயம். அதை இது சரி பண்ணுமா? இது எந்த அளவுக்கு எடுக்கணும்? எப்படி சக்கரை நோயை சரி பண்ணுது சொல்லுங்களேன் ஐயா. இதில் நம்ம முன்னோர்கள் சொல்லக்கூடிய அனைத்து மூலிகளோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இது எடுத்து தீநீர் வழியில் கொடுக்குறோம். இது சொட்டு மருந்தாக பயன்படுத்தும் மருந்து நாங்கள் கொடுக்குறோம். இதில் இன்னும் வேறு என்ன சரக்குகள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாவல் கொட்டை சூரணம், சீந்தில், வில்வம் இதெல்லாமே இதில் சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் சாறு, ஆம்லான்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் சாறு எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்துருக்கோம். இதை எடுக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி பூஸ்டராக செயல்படுது. அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வலுப்படுத்துது. பேன்கியாஸில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி செக்ரேட் பண்ணக்கூடிய இன்சுலினை மேற்கொண்டு அதிகமாக செக்ரேஷன் ஏற்படுத்திக்கும். நீங்கள் கேட்டீங்க HbA1cன்னு ஒரு டெஸ்ட் இருக்குங்க ஐயா, ஆவரேஜ் குளுக்கோஸ் வேல்யூ. இதை குறைக்குமா? கண்டிப்பாக குறைக்கும். இந்த மருந்துகள் மட்டும் இல்லை, நீங்கள் மருத்துவரோட ஆலோசனைப்படி இந்த மருந்தோடு சேர்த்து இன்னும் சில மருந்துகள் தேவைப்பட்டால் மருத்துவர் கொடுப்பார். இல்லை இந்த உங்களுக்கு 240 கீழே இருக்குது ப்ரோஸ்பெனால், உங்களுக்கு ஃபாஸ்டிங் 140 கீழே இருக்குன்னு டைரெக்டாக இந்த ஒரு மருந்து மட்டும் எடுத்தால் போதுமானது. நாங்கள் சொல்லக்கூடிய டயட்டு, அதாவது என்ன டயட்டு? ரொம்ப சிம்பிள். எதெல்லாம் நீர்ச்சத்து நார்ச்சத்து உள்ள காய்களோ அதுக்கு மட்டும் பயன்படுத்தணும். ஏற்கனவே நீங்கள் டயபெட்டிஸை பற்றி தெரியாத ஆட்களே கிடையாது. எல்லோரும் நல்ல நாலேஜபிளாக இருக்க, எதை சாப்பிடணும் சாப்பிட வேணாம்னு தெரியும். ஸோ அது அதிகமான குளூட்டன், ஒரு குறிப்பு சொல்லணும்னா குளூட்டன். இந்த சப்பாத்தி சாப்பிடுவேன் நைட்டு நல்லா சரியாகும். இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாரும் மலச்சிக்கல் இருக்கும். தயவு செய்து அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். சைனாவில் 3 வேளையும் அரிசி உணவு தான் எடுத்துருக்காங்க, ஜப்பானில் அரிசி உணவு தான் எடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படின்னு இவ்வளோ சுகர் வராமல் இருக்குது கம்ப்ளைண்ட் வரும். நம்ம முதல் தவறு என்னென்னா துரித உணவுகளை எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நினச்சப்போ கண்ணுக்கு இதெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும், நாக்கு சுவையாக இருக்கும், அது சாப்பிட்றது. ஸோ அப்போ டயபெட்டிக் பீப்புள் என்னென்னா 3 வேளை உணவு அருந்த வேண்டும். அப்போ எப்படி இருக்கணும்? ஒரு கைப்பிடி சாதனம், ஒரு கைப்பிடி காய்கறி இருக்கணும். ஸோ அப்போட அவங்களோட ஏதேனும் 2 வேளை உணவில் இன்றைக்கி நாங்கள் நம்ம சொல்லும் போது நிறைய பேர் எங்கள் கமெண்ட் பேசுவாங்க. என் காதில் இங்கே இருக்கவங்களும் நிறைய பேர் சொல்கிறாங்க, கேமராக்கு பின்னாடி இருக்கவங்களும் அது பாசிபிள் இல்லைன்னு இப்போ கையை இப்படி காட்டுறேன். ஆமாம், அதான் ஏன் இப்படி கையை காட்டுறாங்க? 2 வேளை நான் வெளில தான் சாப்பிட்றேன், ஒரு வேளை மட்டும் தான் வீட்டில் சாப்பிட்றேன். சரி, ஒரு வேளை காய்கறிகளோடு சாப்பிடுங்க. 4 இட்லி சாப்பிட்றீங்களா? 3 இட்லி ஆகும். ஒரு காய்கறிகள் சாப்பிடுங்க. ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துங்க. எதெல்லாம் சாப்பிட்லாம்? நீங்கள் பச்சை பயிர் சாப்பிட்லாம், காராமணி சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். கொண்டைக்கடலை சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். நல்ல ஒரு குட் ப்ரோட்டீன். பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்லர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்லர், அது உடம்பு வலிமையாக்கி ஆணழகன் போட்டிக்கு போகக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ப்ரோட்டீனா கடையில் ப்ரோட்டீனை சாப்பிடாதீங்க ஐயா, சிந்தட்டிக் ப்ரோட்டீன் வாங்கி, வே ப்ரோட்டீன் வாங்கி சாப்பிட்டு உங்கள் கிட்னியை பாதிப்பு ஏற்படுத்திக்காதீங்க. நம்ம ஊர் பச்சை பயிறு, கொண்டைக்கடலை இதெல்லாமே பயன்படுத்துங்க. கிரவுண்ட்நட், அதாவது நிலக்கடலை, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க. இதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. வெஜிடேரியனாக இருக்குங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சிக்கனு அல்லது மட்டன் இந்த மாதிரியான ஃபிஷ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட் உங்கள் உடம்புல முதல்ல ஒரு டெஸ்ட் எடுங்க. என்ன குறைபாடுன்னு பாருங்கள். நல்ல டயட்டிஷியன், நல்ல மருத்துவரை பாருங்கள். உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கோ அதுக்கு உண்டான பேலன்ஸிங் ஃபுட் எடுத்துங்க. இல்லை இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, நான் முதல்ல என்ன செய்யணும் சொல்லுங்கள், இந்த டிஎம் ட்ராப்ஸ் சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்றவங்க இந்த டிஎம் ட்ராப்ஸ் காலை மாலை மதியம் 3 வேளையும் 15 சொட்டு, அதிகமாக இருந்துச்சுன்னா 20 சொட்டு 30 ml தண்ணியில் கலந்து உணவுக்கு முன்பாக இதை எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சாதனம், ஒரு கைப்பிடி காய்கறிகள், 2 வேளை கம்பல்சரி ஏதாவது ஒரு காய்கறி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. மறுபடியும் பின்னாடி பாருங்கள், கையை காமிக்கிறாங்க. மதியம் எந்த ஹோட்டல் போனாலும் மீல்ஸ் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், சாத்தியமே இல்லை சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் மதிய வேலை கண்டிப்பாக மீல்ஸ் கிடைக்கும். காய்கறி கூட்டு பொருள் ஒன்று கொடுக்குறாங்கல்ல, கண்டிப்பாக உங்களால் கிடைக்கும், சாப்பிட முடியும். மதிய வேலை நீங்கள் வெளியில் இருந்தாலும் உங்களால் காய்கறிகளோடு சாப்பிட முடியும். நைட் அதே மாதிரி நாட்சத்தில் விழுங்க. அப்போது கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வர, செரிமான கோளாறு, மலம் நல்லா இலகி போகும். இப்படி போகும்போது என்ன ஆகுது? செரிமான கோளாறு பிரச்சனை குறையும் போது உங்களோட ஸ்ப்ளீன்னு சொல்லக்கூடிய மண்ணீரல், பேன்கிரஸ் எல்லாமே நல்லா வேலை செய்யறதுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. எப்பவுமே முக்காவயிறு சாப்பிடாதீங்க, முழு வயிறு சாப்பிடுங்க, முக்காவயிறு சாப்பிடுங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் உடல் பயிற்சி செய்யுங்க. இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் குண்டாக இருக்கீங்க, ஒல்லியாக இருக்கீங்க, கருப்பாக இருக்கீங்க, சிவப்பாக இருக்கீங்க, இதெல்லாம் தேவையற்ற விஷயங்கள். உங்கள் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கா? இன்டர்லாம் உங்களோட ஆர்கன்ஸ் நல்லா இருக்கா? நல்ல தூக்கம், 8 மணி நேரம் தூக்கம் இருக்கணும். யாருக்கெல்லாம் லேட்டாக தூங்குறீங்க, டிவி மொபைல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு டிஸார்டர்னு சொல்லுவோம்.
இது வந்து லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். டயபெட்டிஸ்ன்றது வந்து டைப் 2ன்றது வந்து லைஃப் ஸ்டைல் டிஸார்டர். ஸோ இது மேனேஜ் பண்ணணும்னா சரியான தூக்கம், சரியான உணவு, சரியான மருத்துவ ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும். HbA1c கண்டிப்பாக வந்து குறையும். எங்களோட மருத்துவமனையில் எங்களோட மருத்துவர்கள் வந்து பரிந்துரை செய்து இந்த மருந்துனால HbA1c நிறைய பேருக்கு வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து வேறு விதமான மருந்துகளை வந்து விட்டுட்டு இந்த மருந்து பயன்படுத்தி இதையுமே வந்து இப்போ சுத்தமாக வந்து இந்த மருந்தை வந்து அவங்க எடுத்துக்கிறதுல நல்ல ஆரோக்கியமாக வந்து இருக்காங்க. அதாவது ப்ரீ டயபெட்டிக்கு, எர்லி டயபெட்டிஸு, அப்புறம் ரொம்ப நாள் கண்ட டயபெட்டிஸ் உள்ள கண்டிஷன். அப்போ ப்ரீ டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு இந்த ஒரு மருந்து எடுத்து அவங்க ரெகுலேட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்காங்க. கொஞ்ச நாளாக வந்து 1 இயர் ஒரு 6 மந்த்ஸாக வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்க இந்த ட்ரக்ஸோட சேர்த்து மருத்துவ ஆலோசனைப்படி எடுத்துக்கும் போது எந்த வித மருந்துகள் இல்லாமல் அவங்க வந்து இதை வந்து சரி செய்யுங்க. இன்றைக்கி வந்து இது வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஃபங்க்ஷனல் மெடிசன் ஒரு விஷயம் இருக்குது. நிறைய காசு செலவு செஞ்சு இந்த விஷயத்தை வந்து படிக்கிறீங்க, அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி அப்போ அது சக்ஸஸ் பண்ணும்போது இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவத்துலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதோட ஆலோசனைப்படி இதை வந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சுகரோட அளவு வந்து குறையும். HbA1c வந்து கண்டிப்பாக வந்து குறையுங்க ஐயா. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சிம்டம்ஸ் வந்து அதுலேருந்து முற்றிலும் உங்களுக்கு வந்து வெளியே வரதை நீங்களே வந்து உணரலாம். ஏன்னா நேர்களே, உங்களுக்கு சர்க்கரை இருக்கா? டைப் 1 டைப் 2 யார் இருந்தாலும் சரி, நீங்கள் டைப் 1க்கு இன்சுலின் எடுக்கிறீங்க, மருந்து மாத்திரையில் இருக்கீங்க, எடுத்துக்கோங்க. டைப் 2க்கு மருந்து மாத்திரையில் இருக்கீங்க, இல்லை சூரணம் லேகியங்கள் எடுக்கிறீங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து இந்த டிஎம் டாக்டரை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாம். HbA1c நார்மலான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நிறைய நம்ம வீடியோவில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். சிபிரிபிட்டல்ஸ் நார்மலான ரிப்போர்ட்டுகள் போட்டிருக்கோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பின்னாடியெல்லாம் இதெல்லாம் சாதாரணமாகவே நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதையும் பார்த்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வழங்க சக்கரை நோய் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.